மகர ராசிக்காரர்கள். மகர ராசின்னு சொன்னாலே ரொம்ப சிறப்பான ராசின்னு சொல்லுவாங்க. கடவுளுக்கு ரொம்ப நெருக்கமான கடவுள் பக்தி அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும்? இந்த 2026ல பட்டாசு வெடிச்சு கொண்டாடக்கூடிய ராசி மகர ராசி. தீபாவளி தான் போங்க அப்படிங்கிற மாரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் பகவான் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவான். பகவான் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரர் சனி பகவான் தான். அதனாலதான் சனீஸ்வர பகவான் நம்ம சொல்றோம். ஈஸ்வர பட்டம் வாங்கிய ஒரே நவகிரக மூர்த்தி அவர் தான். அவர் 7:30 புடிச்சு விட்டுறார். 7:30 விடுதலை செய்கிறார். உங்களுக்கு ஜெயில இருந்து ரிலீஸ் வரக்கூடிய பிப்ரவரி மாசம் 6ஆம் தேதி, மார்ச் 6க்கு பிப்ரவரி 6ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவார். அப்ப ஜெயில் ரிலீஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? 7.5 வருஷம் ஜெயில போட்டா இருப்பா, திருப்பி ரிலீஸ் பண்ணாலும் சந்தோஷப்படுவோமா இல்லையா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிலீஸை எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, மார்ச் மாசம் 6ஆம் தேதிக்குள்ள, புரியுதுங்களா? மார்ச் மாசம் 6ஆம் தேதிக்குள்ள நேரா புறப்பட்டு போங்க. அண்ணாமலையார் போய் பாருங்க. அண்ணாமலையார் ஆண்டு, இந்த ஆண்டு ஒண்ணுமே வேணாங்க, அண்ணாமலையார் போய் பாருங்க. அண்ணாமலையாரை பார்த்து எந்த நாளும் இருக்கலாம், எல்லா நாளும் நீங்க நடக்கலாம். கிரிவலம் நடந்துட்டு நேரா கோபுரத்துல தரிசனம், அண்ணாமலையார மலையை பாக்குறீங்க, சுத்தி வரீங்க, சுத்தி வந்துட்டு கரெக்டா ஈசானிய லிங்கத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு, ஐயா பகவானே உங்க ஆளு என்ன பிடிச்சாரு, 7.5 வருஷம் வச்சு செஞ்சாரு, இப்ப கொஞ்சம் விடுறாரு, இனிமேலுக்கு நான் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அங்க முடிச்சுக்கோங்க. முடிச்சுக்கிட்டு வெளியே வாங்க. வெளியே வந்தீங்கன்னா நம்ம ஈசானி ஞானதேசிக சுவாமிகள் இருப்பாங்க. அந்த மடத்துல அவருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இல்ல வெறும் தரிசனம் பண்ணுங்க.